லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. வாங்க இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 5 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. 5 மாடுகளோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஈத்துக்கு இந்த மாடு 15 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த 3ஆம் ஈத்துக்கும் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து 15 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. கன்று போடுறதுக்கு 1 வார காலம் டைம் இருக்குது. மாடு இன்னும் நல்லா மடி எடுத்து தான் கன்று போடும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. சுழிசுத்தம் கொண்ட மாடுங்க. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கக்கூடிய ஒரு மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். இந்த மாட்டை கறவையும் கறந்துக்கலாம். நல்ல நீட்டமான காம்பில் நல்ல மடி வளத்தில் உடல் வளத்தில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு விற்பனைக்கு எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்ற கிராமத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாட்டோட விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கம்மியான விலை. வெறும் 48,000 சொல்லியிருக்காங்க. 48,000 ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்க. நான் விலையே ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் இந்த மாட்டை. அதனால அனுசரித்து என்னால் தர முடியாது. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா மிஸ் பண்ணிடாமல் கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க 2வது மாட்டோட விற்பனை பதிவு பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ 2வதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு பார்த்தோம்னா ஒரு கிராஸ் டைப் மாடு. தலையீத்து மாடு. 2 பல் போட்டிருக்கக்கூடிய மாடுங்க. 2 பல் போட்டிருக்கக்கூடிய மாடாக இருந்தாலும் எவ்வளோ ஜைஜாண்டிக்காக எவ்வளோ பேக் வெயிட்டில் பார்த்தோன்னா மாடு இருக்குது பாருங்க. மடிவளமான மாடு. நல்ல ரெட்டை வரியில் மடி எடுத்துருக்கு. பிதுங்கிட்டு மடி இருக்குங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் டைம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் நல்லா மாடு சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்துட்டும் காம்பு வளத்துலையோ மடி வளத்துலையோ எதுலேயுமே குறை சொல்ல முடியாது. இந்த மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு தான். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவையும் கறந்துக்கலாம். தலையீத்து மாடா இருந்தாலும் கூச்ச குணம் கிடையாது. மாடு ரொம்பவும் சாதுவான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கு இந்த மாட்டுக்கிட்ட இருந்து அதிக கறவை திறன் எதிர்பார்க்கலாம். 2 பல் போட்டிருக்கக்கூடிய மாடா இருக்கிறதுனால இன்னொரு 10 கண்ணுக்கு கூட இந்த மாட்டை வச்சுக்கலாம். மாடும் நல்ல பெருவட்டான மாடாக தான் இருக்குது. சிறு மாடு கிடையாது. மடி வளமும் இருக்குது மாட்டுக்கிட்ட. காம்பு வளமும் இருக்குது. அதிக கறவை திறனும் எதிர்பார்க்கலாம். இன்னொரு 2 கண்ணுக்கு நம்ம கறந்துக்கிட்டு 3வது கண்ணுக்கு இந்த மாட்டை கொடுத்தோம்னா கூட ஒரு அதிக விலைக்கே மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா விற்பனையாளர் பார்த்தோன்னா விலை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கே தயங்குறீங்க. அப்படி கிடையாது. விற்பனையாளர் சொல்கிற விலையை சொல்லட்டும். உங்களுக்கு ஒரு மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல பொருளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு 10 கண்ணுக்கு வச்சுக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணி பேசி பார்கெயின் பண்ணி எந்த அளவுக்கு குறைச்சி வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே பார்த்தோன்னா சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள். நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடுகள். அதிக கறவை திறனும் எடுக்கக்கூடிய மாடுகள். உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாடுகளை வாங்கிக்கோங்க. வாங்க 3வது மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு கடைப்பல் முளைப்பு. நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு மொட்டை மாடு தான். மடிவளமான மாடு. காம்பு வளமான மாடுங்க. சுழி சுத்தமான மாடு. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு 3ஆம் ஈத்து மாடு. நல்ல குறுங்கால் மாடு. பொதுவாக இந்த குறுங்கால் மாட்டுக்கிட்ட இருந்து அதிகமான கறவை திறன் எதிர்பார்க்க முடியும். இந்த மாடு 22 லிட்டர் கறவை திறன் நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாக வெள்ளை கலர் அதிகமாக இருக்கக்கூடிய மாடு இந்த ஜெர்மன் பிரீட் சார்ந்த மாடு. இந்த மாடு பாருங்க குட்டை மூஞ்சு கொளி நேத்தில அழகான ஒரு மாடா விற்பனைக்கு வந்திருக்கு. மடி வளம் காம்பு வளம். இன்னும் காம்பு சுரக்கல. கண்டிப்பா காம்பு சுரக்கும் போது மாடு நல்லா சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்துடும். 22 லிட்டர் கறவை திறன் நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு இன்னும் நல்லா கழுவி தெளிவா வீடியோ போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கும் பார்க்க பிடிச்சிருக்கும். நல்லா அந்த கழுவி தெளிவா மேக்கப்லாம் அவங்க பண்ணல. மாடு சூப்பர் குவாலிட்டியான மாடு. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. நேரில் போய் பார்த்தே மாட்டை வாங்குங்க. ஏன்னா நல்ல குவாலிட்டியான மாடுகளாக ஒரே இடத்துல இருந்து 5 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 5 மாட்டில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க 4வது மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 2ஆம் ஈத்து மாடு. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மாடு இதுவும் குறுங்கால் மாடு தான். கிராஸ்வெட் மாடாக இருந்தாலும் மாடு எந்த அளவுக்கு மடிலூஸ் இருக்கு பாருங்க. தலையீத்துக்கு 16 லிட்டர் கறவை கொடுத்த மாடு. இந்த ஈத்துக்கு ஒரு 2 லிட்டர் சேர்த்து 18 லிட்டருக்கு கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஒரு சிந்தி கிராஸ் மாடாக இருக்கிறதுனால பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டும் அதிகமாகவே இருக்கும்.
நம்ம சேனலில் வந்து விலை வந்து ஒரு 1000-2000 சேர்த்துருந்தாலும் நல்ல குவாலிட்டியான மாடுகளை தாங்க போட்டுட்ருக்கேன். குவாலிட்டிக்கு வந்து பார்த்தோம்னா எப்போவுமே குறை கிடையாது. என் சேனலில் பார்த்து ஒரு மாடு வந்து வாங்கிட்டு போகிறீங்கன்னா கஸ்டமர்ஸ் கிட்டத்தட்ட அதிலேருந்து லாபம் அடைகிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் போட்டுட்ருக்கேன். இந்த மாடு இந்த ஈத்துக்கு 18 லிட்டர் கறவை திறன் நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஒரு கிராஸ்வெட் மாடு டைப்பு குறுங்காலில் 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடாக தான் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. நல்லா மடி எடுத்திருக்கக்கூடிய மாடு, மடி வளமும் இருக்கு, காம்பு வளமும் இருக்கு. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. நம்ம இப்போ 5ஆவதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு, பல் புதுவாய் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து பாருங்க எந்த அளவுக்கு மடி எடுத்திருக்குன்னு சொல்லி பாருங்க. நல்லா சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்திருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 நாளோ 2 நாளோ தான் இருக்கு. நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு மொட்டை மாடு. பொதுவாக வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான செம்புத்து காரி நிறத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் எப்பயுமே கறவை திறன் ஏமாத்தினதே கிடையாது. நம்ம வீட்லேயும் வந்து பார்த்தோன்னா மாடு வச்சுருக்கோம். இந்த மாதிரியான செம்புத்து நிறத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் அதிகமான கறவை திறன் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கு. சில நேரத்தில் ஹெச்எஃப் மாடு கூட கறவை வந்து கம்மியாக கொடுக்குங்க. இந்த மாதிரியான செம்புத்து காரி மாடு அதிகமான கறவை திறன் தான் நம்ம வீட்டில் வந்து கொடுத்துட்ருக்கு. உங்களுக்கும் இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. 3ஆம் ஈத்து மாடு, சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். இந்த ஈத்துக்கு 20 லிட்டர் கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கிட்ட வந்து பார்த்தோம்னா நல்ல கறவை திறன் எடுக்கலாம். நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தை சார்ந்த மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. இங்கே சொல்லியிருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே வந்து ஒரே இடத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை வீடியோ கால் பண்ணி பேசி மாட்டை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சேஃபாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றேன், அட்வான்ஸ் போட்டுட்டாங்கன்னா சேஃபாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு மீதி காசை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான மாடுகளாக தான் இருக்கு. எல்லா மாடுகளுமே அதிக கறவை திறன் மாடுகள். ஒரு நல்ல நடுத்தரமான வயதுல மாடும் இருக்கு, இளம் மாடுகளும் வந்து இருக்கு. எடுத்தா குறை சொல்ற மாதிரி இருக்காது. உங்களுக்கும் வந்து நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய மாடுகளாக தாங்க விற்பனையாளர் வந்து மாட்டை கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பத்தல அப்படின்னாலும் விற்பனையாளருக்கு கான்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இது போன்ற மாடுகள் குவாலிட்டியான மாடு வேணும் அப்படின்னா லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.